ரன்பீர் தேன்மொழிய நம்ப வைக்கிறதுக்காக அவரோட அப்பா பர்த்டேக்கு ஆசையா வாங்கி கொடுத்த வைர செயின தேன்மொழிக்கு வலுக்கட்டாயமா பரிசா கொடுத்திருக்காரு. அதையும் தேன்மொழி வாங்க மறுத்திருக்கா. அந்த சமயத்துலதான் ரன்பீர் தேன்மொழிய பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காரு. நோ நோ, நான் எந்த தப்பு பண்ணல. இவங்க சொல்றதெல்லாம் போய், இவங்க சொல்ற அத்தனையும் போய். நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ப்ரூஃப் நான் காட்டுறேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த ரன்பீர் சிங்குடைய மார்பில் இருக்கிற நகைக்கீரல்கள் தேன்மொழியோடது. தன்னுடைய மானத்தை காக்கறதுக்காக தேன்மொழி இந்த பொறுக்கிக்கு கொடுத்த காயங்கள். என் கட்சிக்காரரை பொறுக்கி கிரிக்கினால சொல்லக்கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். யுவர் ஆனர், இது ரன்பீருக்கும் தேன்மொழிக்கும் நடுவுல உள்ள பிரச்சனை இல்ல. பணம் இருக்கிறவங்களுக்கும் பணம் இல்லாதவங்களுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. தேன்மொழி ஏழைதானே, அவளால என்ன பண்ண முடியுங்கிற பண திமிர்லதான் இந்த ரன்பீர் சிங் தேன்மொழி கிட்ட தப்பா நடந்திருக்கான். யுவர் ஆனர், இந்த கோர்ட் ரன்பீர் சிங்கு கொடுக்க போற தண்டனை பொண்ணை கெடுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் பயம் வர அளவுக்கு இருக்கணும். அப்பதான் கோர்ட் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும். That's all, Your Honor. வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இல்லை யுவர் ஆனர். தேன்மொழியை பாலியல் பலாத்காரம் செய்தது ரன்பீர் தான் என்று தகுந்த ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ரன்பீருக்கு இந்த கோர்ட் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கிறது. நஹி, நோ, நான் எந்த தப்பு பண்ணல. जाओ 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 सर. லக்ஷ்மி, என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டல, நான் அவனை சும்மா விட மாட்டேன். மேடம் மேடம், ரொம்ப நன்றி மேடம். ஏய், என்னம்மா பண்ற? ரொம்ப தேங்க்ஸ் மேடம், உங்களாலதான் எனக்கு நியாயம் கிடைச்சிருக்கு. நியாயம் என்னைக்கும் சாகாது. நீ தைரியமா இரு. சிஸ்டர், எப்படி வக்கீல் மேடமும் உங்க அத்தையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க? உங்க அத்தைக்கு கால் பண்ணி பேசி பாருங்களேன். அம்மா, அம்மா இருங்க, நானே எடுக்கிறேன். அம்மா, அபி கால் பண்றாமா? ஹலோ ஹலோ அத்தை. அபி, நான் சந்தோஷ் பேசுறேன். அத்தை இருக்காங்களா? இங்கதான் பக்கத்துல தான் இருக்காங்க. அத்தை கிட்ட கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா சந்தோஷ்? அம்மா,
அபி உங்ககிட்ட கூட பேசணும். சொல்லு அபி. எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கியா? அபி சிஸ்டர் என்னாச்சு? என்னம்மா? என் அத்தையும் வக்கீல் மேடமும் வேற வேற ஆள் தான். நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல சிஸ்டர். என்னாலே வந்தா சரிம்மா, நீ போய் ஃபார்மாலிட்டிஸ முடிச்சிரு. ஓகே மேடம். என்ன போன் பண்ணிட்டு அமைதியாவே இருக்கா? மேடம் மேடம் இல்ல இல்ல, நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நோ கமெண்ட்ஸ். நோ யாருமே கமெண்ட்ஸ். முன்வர அதை கேஸ்ல இல்ல, இல்ல, நீங்க என்னை எதுவும் கேஸ் கேட்காதீங்க. ஜெயிச்சிருக்கீங்க மேடம். No இதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க மேடம். என்ன ட்ரபிள் பண்ணாதீங்க. நோ கமெண்ட்ஸ். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேடம்? கார்ல ஏறி போறாங்க. சிஸ்டர் அதுக்குள்ள கிளம்பி போறாங்க. இப்ப என்ன பண்றது? அத்தை மறுபடியும் கூப்பிடுறாங்க. ஆம், அபி ஏன் போன் கட்டாச்சு? அது வந்து அத்தை டவர் இல்லாம கட் ஆயிடுச்சு அத்தை. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயமா? அது வந்து அத்தை, நான் உங்களை மாதிரியே. அம்மா என்னாச்சுமா? அத்தை என்னாச்சு அத்தை? என்னம்மா? என்னாச்சு? ஏன் இருமுறீங்க? அம்மா ஆ, அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் இருமுறீங்க? அபி ஒரு நிமிஷம். பாத்து மெதுவாமா. அபி சொல்லுமா. என்னாச்சு அத்தை? ஏன் இருமிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, சென்னைக்கு வந்ததுல இருந்து எனக்கு ஒரே தலைவலி, சளி, அதான் இருமுறேன். பாத்துக்கோங்க அத்தை. ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொல்லி கால் பண்ணியே, என்ன விஷயமா? இந்த நேரத்துல வக்கீல் லக்ஷ்மி மேடத்தை பத்தி கேட்டு அவங்கள தேவையில்லாம குழப்பணுமா? வேணாம், அத்தை உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வக்கீல் மேடத்தை பத்தி கேட்டுக்கலாம். அபி அத்தை, என்ன அமைதியாவே இருக்க? ஆ, என்னமோ கேட்கணும்னு சொன்னியே, கேளு. அத்தை, டாக்டர் உங்களுக்கு எப்ப குணமாகும்னு சொன்னாரு? மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் 10-15 நாள்ல உடம்பு குணமாயிடும்னு சொன்னாரு. ஏமா கேக்குற? இல்ல அத்தை, சும்மா தான் கேட்டேன். நீங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அத்தை. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ம் சரிம்மா, நீ பத்திரமா இரு. சரிங்க அத்தை, வச்சிடுறேன். சரி. ஜித்தன், ம் சஞ்சீவ வக்கீல் லக்ஷ்மி மேடத்தால தான் காப்பாத்த முடியும். நம்ம உடனே அவங்கள பார்த்தாகணுமே. அவ்வளவுதானே, வாங்க அவங்க வீட்டுக்கே போலாம். சரி வாங்க போலாம். வாங்க. சிஸ்டர், வக்கீல் வீடு இங்க எங்கேயோ தான். ஜித்தன், அதான் லக்ஷ்மி மேடம் வீடா பாருங்க. ஆமா சிஸ்டர், நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வாட்ச்மேன் விசாரிச்சுட்டு வரேன். நான் எத்தனை முறை தான் சார் சொல்லுவேன்? சொன்னா கேளுங்க சார். நான் சொல்றது please கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். மேடம் நினைச்சா ப்ளீஸ் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் சார் சார். தம்பியை காப்பாத்த இந்த முடியும். மந்த் ஃபுல்லா கொஞ்சம் மேடம் help பண்ணுங்க பக்கம் சார். அப்பாயின்மென்ட் இல்ல சார். சார் ப்ளீஸ் சார் அவர் அனுப்பி விடுங்க மாசம் சார். அப்பாயின்மெண்ட் இல்லன்னு சொல்றீங்களே சார், எப்படி சார்? சார் சார் நான் மேடத்தை பார்த்துட்டு போயிடுறேன். சொன்னா ஏன் கேளுங்க விட சார். போங்க மாட்டேங்கிறீங்க? சார். எஸ்கியூஸ் மீ, என்னாச்சு சார்?
என் தம்பி ஜெயிலில் இருக்கான் சார். லக்ஷ்மி மேடம் நினைச்சா மட்டும்தான் அவனை ஜெயிலில் இருந்து வெளியில கொண்டு வர முடியும் சார். ஆனா அவங்களோட அப்பாயின்மெண்ட் அடுத்த மாசம் தான் இருக்கான். அதான் என்ன பண்றதுனே தெரியல. ஏன் சார் இந்த மந்த் அப்பாயின்மெண்ட் இல்ல? மேடத்தோட டாக்டருக்கு பர்த்டேவா. ஓகே சார். ஏன் ஜித்தன் திரும்பி வந்துட்டீங்க? சிஸ்டர், வக்கீல் இந்த மாசம் முழுக்க எந்த நியூ கேஸும் எடுக்கிறது இல்லையா, யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதும் இல்லையா. எதுவா இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த் தானா. என்னது, அடுத்த மாசமா? வக்கீல் மேடம் குழந்தைக்கு பர்த்டே வரப்போதான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த கேஸா இருந்தாலும் பாப்பாங்களாம். அடுத்த மாசம் வரைக்கும்லாம் மேடத்தை பார்த்து பேசாம இருக்க முடியாதே. நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுமா? என்ன பேச போறீங்க சிஸ்டர்? பெரிய பிசினஸ் பண்ற கோடீஸ்வரனே தான் தம்பியை காப்பாத்த மேடமோட மேனேஜர்ட்ட கெஞ்சிட்டு போறான். அவனையும் உள்ள விடல, நம்மள போய் உள்ள விடலாம் சிஸ்டர். இந்த வாட்ச்மேன், மேனேஜர், வக்கீல் மேடம் அசிஸ்டன்ட் இவங்க எல்லாரையும் தாண்டி போய் வக்கீல் மேடமை பாக்குறது நடக்காத காரியம். விடுங்க சிஸ்டர், சஞ்சீவ் சாரை வெளியே கொண்டு வர வேற நல்ல வக்கீலா பார்க்கலாம். இல்ல ஜித்தன், சஞ்சீவ் கேஸ்ல லக்ஷ்மி மேடம் மட்டும்தான் ஆஜராகணும். லக்ஷ்மி மேடமால மட்டும்தான் சஞ்சீவை காப்பாத்த முடியும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சிஸ்டர், ஆனா நம்மளாலதான் பார்க்க முடியாதே. நான் வக்கீல் வீட்டு வாசல்லயே நின்னா வக்கீல் மேடம் உள்ள வரும்போதும் வெளியே போகும்போதும் என்ன பாப்பாங்கல்ல. ஏன் இந்த பொண்ணு வெளியவே நின்னுட்டு இருக்குன்னு என்ன கூப்பிட்டு கேட்பாங்கல்ல. அப்ப நான் சஞ்சீவ் கேஸ பத்தி சொல்லி வக்கீல் மேடத்துக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து ஹெல்ப் கேட்டா அவங்க ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்குல்ல. என்ன சிஸ்டர் பேசுறீங்க? வக்கீல் மேடமை பாக்குறதுக்காக தினசரி மொட்டை வெயில்ல இந்த வீட்டு வாசலே நிக்க போறீங்களா? அது பரவாயில்ல ஜித்தன், எனக்கு சஞ்சீவ் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும், அதுதான் முக்கியம். நீங்க கிளம்புங்க, நான் மேடமை பாத்துட்டு வரேன். சிஸ்டர் இப்பவே நிக்க போறீங்களா? ஆமா. ஏன் சிஸ்டர்? சஞ்சீவை காப்பாத்த நான் என் உயிரை கூட கொடுப்பேன். இது ஒன்னும் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. சரிங்க சிஸ்டர், நான் கிளம்புறேன். ஜித்தன், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சிஸ்டர் சொல்லுங்க. என்னால ஹோட்டல்ல ரொம்ப நாளைக்கு தங்க முடியாது, அதனால நான் தங்கறதுக்கு சின்னதா ஒரு வீடு பார்த்து தர முடியுமா? சரிங்க சிஸ்டர், பாக்குறேன். சரி, நான் வரேன். வணக்கம் மேடம். மேடம், 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 என்ன பாருங்க மேடம். மேடம், 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 மேடம். மேடம், சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? மேடம், உங்க காம்படிஷன் முடியற வரைக்கும் தான் கவர்மெண்ட் இந்த ஹோட்டலுக்கு பே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க தங்கி இருந்த டேஸ்க்கு பேமெண்ட் இன்னும் பெண்டிங்ல இருக்கு மேடம். அப்படியா? இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலான்னு நினைச்சேன். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கேஸ் விஷயமா போலீஸ் கேஸ்னு அலைஞ்சிட்டு இருந்ததால அதான் அந்த டைம்ல போய் எப்படி கேக்குறதுன்னு சொல்லி நான் கேட்கல மேடம். அம்மா, பில் எவ்வளோ ஆச்சு? 1 minute மேம். வாமா வா. மேடம், நீங்க டோட்டலா இந்த ஹோட்டல்ல 7 days தங்கியிருக்கீங்க. அதுல 3 days கவர்மெண்ட் பே பண்ணிட்டாங்க. இதுல பேலன்ஸ் 4 days நீங்க தான் பே பண்ணணும். 4 days ரெண்ட் டோட்டலா
ஜஸ்ட் 24,000 ஒன்லி மேடம். 24,000 24,000 என்ன இவ்ளோ சொல்றீங்க? இது ஸ்டார் ஹோட்டல் மேடம். ரூம் ரெண்ட் அதிகமா தான் இருக்கும். சஞ்சீவ இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த கொடுத்த பணம் இப்படியே வேஸ்டா போயிடும் போல இருக்கே. சீக்கிரம் இந்த ஹோட்டலை காலி பண்ணியே ஆகணும். இந்தாங்க. ம். ஹலோ. அபி சிஸ்டர், நீங்க வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல? ஆமா ஜித்தன். ஒரு வீடு பார்த்திருக்கேன். அதுவும் அந்த லட்சுமி வக்கீல் மேடம் இருக்காங்கல்ல, அதே தெருவுல தான். அந்த வீட்டை வந்து நீங்க பாக்குறீங்களா? வீடு எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே. நாளைக்கு அந்த வீட்டுக்கு குடி வந்துடுறேன்னு வீட்டு ஓனர் கிட்ட சொல்லிடுங்க. இன்னுமா வீட்டுக்கு குடி வந்துடுறாங்கறா? ஓகே சிஸ்டர். அப்புறம் என்ன சடனா போன வச்சிட்டாங்க? மேடம் பில் கீழே வாங்கிக்கோங்க. நாளைக்கு நான் ஹோட்டல் ரூமை காலி பண்ணிக்கிறேன். ஓகே மேடம். ஓகே. காலி பண்ணிட்டு போறாளா? நம்ம பிளான் எல்லாம் சொதப்புதே. என்ன அபி எனக்கு தங்க வீடு கிடைச்சிருச்சுன்னு ரிசப்ஷன்ல சொல்லிட்டு போறா? அவ அப்ப வாடகைக்கு வீடு பார்த்திருக்காளோ? சஞ்சீவ், எனக்கு இந்த நிலவுல கூட அழகான உன் முகம் தான் தெரியுது. எனக்கு உன்னோட நினைப்பாவே இருக்கு. நான் உங்ககிட்ட எப்ப வந்து எப்ப என்னோட லவ் சொல்ல போறேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன் சஞ்சீவ், நீ கவலைப்படாத. நான் உன்னை சீக்கிரம் இந்த கேஸ்ல இருந்து நிரபராதி நிரூபிச்சு வெளியே கொண்டு வந்துருவேன். தெரியும் அபி, அந்த நம்பிக்கையில தான் நான் ஜெயில நிம்மதியா இருக்கேன். அபி, நீ என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்த உடனே நான் உங்ககிட்ட என் லவ் சொல்ல போறேன் அபி. இந்த ஊரு உலகமே கேக்குற மாதிரி ஐ லவ் யூ அபின்னு சொல்ல போறேன். சஞ்சீவ், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு சஞ்சீவ். உன்னை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு நரக வேதனையா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு அபி. கவலைப்படாத அபி, நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும். நம்ம 2 பேரும் சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவோம்.